ஹாய் லேர்னர்ஸ், வெல்கம் டு ஆர்எஸ் ஸ்டடி. நான் உங்கள் ரம்யா. நம்ம இன்னைக்கு பார்க்க போறது பார்த்தீங்கன்னா ஓஎஸ்ஏ லேயர். எவ்ரி டைம் பார்த்தீங்கன்னா 2000 இப்போ அனலைசிஸ் பார்த்தீங்கன்னா 2018ல இருந்து 2023 வரைக்கும் பார்த்தீங்கன்னா என்டிஏ ஸ்டார்ட் பண்ணதுல இருந்து பார்த்தீங்கன்னா யூஜிசி நெட்ல லேயர்ல இருந்து கன்ஃபார்ம்டு ஒரு கொஷின் நம்ம கொஷின் பேப்பர்னு ஓபன் பண்ணா ஒரு கொஷின் கன்ஃபார்ம்டா இருக்கு. அப்போ இப்ப அதை பத்தி தான் பார்க்க போறோம். இப்ப டீட்டெயில் இப்ப என்ன அப்படின்னு பாத்தீங்கன்னா, இப்ப ரீசெண்டா நமக்கு இன்னும் 4 டேஸ்ல வந்து பாத்தீங்கன்னா செட் இருக்கு. இன்னும் 10 டேஸ்ல பாத்தீங்கன்னா நெட் இருக்கிறதுனால ஜஸ்ட் ஒரு ரீகால் அண்ட் ரிவைஸ் பண்ணிக்கோங்க. ஓகேங்களா? இப்போ நம்ம ஃபர்ஸ்ட் பார்க்கும்போது மொத்தம் எத்தனை லேயர் இருக்கு அப்படின்னு பாத்தீங்கன்னா 7 லேயர்ஸ் இருக்கு நமக்கு ஓஎஸ்ஏ லேயர்ல. 7 லேயர்ல நம்பர் 1 லேயர் வந்து பாத்தீங்கன்னா பிசிக்கல் லேயர். பிசிக்கல் லேயர் அப்படி எடுக்கும்போது அப்படின்னு பாத்தீங்கன்னா ராபெட். இதோட முக்கியமான ஒரு கீ பாயிண்ட் எப்பவுமே பிசிக்கல் லேயர் அப்படின்னும் போது யாரு தான் வருவா அப்படின்னு பாத்தீங்கன்னா ராபெட். இந்த பிட்டை வச்சுதான் நம்ம என்ன பண்ணுவோம், இது பிசிக்கல் லேயர்னுவோம். பிட்டுனாலே நமக்கு நல்லா தெரியும் 0 or 1. நமக்கே நல்லா தெரியும் ஒரு மிஷினோடைய ஒரு பார்ட்ஸோ இல்ல ஏதோ ஒன்று கம்ப்யூட்டரைஸ்டு சிஸ்டம் நம்ம எடுத்தோம் அப்படின்னு பாத்தீங்கன்னா ஒன்னு 0 or 1 இந்த மாதிரி தான் நமக்கு இருக்கும். அப்ப நம்ம பிசிக்கல் இப்ப இதை நீங்க வந்து theoretically-ஆவும் பார்க்கலாம். இல்ல நம்மளோட ஞாபகம் வச்சுக்க பார்க்கலாம். இப்ப இது பார்த்தீங்கன்னா பிஎஸ்சி ஸ்டூடெண்ட்ஸ்க்கும் யூஸ் ஆகும். எம்எஸ்சி ஸ்டூடெண்ட்ஸ்க்கும் யூஸ் ஆகும். செமஸ்டர் எக்ஸாம்க்கும் யூஸ் ஆகும். ஓகேங்களா? இப்போ பை த வே சேம் வே இது வந்து பார்த்தீங்கன்னா ரொம்ப இம்பார்ட்டன்ட். ஆல் காம்படிட்டிவ் ஆஃப் கம்ப்யூட்டர் சயின்ஸ் எக்ஸாமுக்கு லேயர்ஸ் இல்லாம இருக்காது. இஸ்ரோ, பார், கோடியர் எல்லா எக்ஸாமுக்குமே வந்து லேயர்ஸ் ரொம்ப இம்பார்ட்டன்ட். இப்போ லேயர் அப்படின்னு ஸ்டார்ட் பண்ணும்போது நம்ம நல்ல ஞாபகமா ஈஸியா வச்சுக்கலாம் அப்படின்னு பார்த்தீங்கன்னா உம் ஒரு ஆப் எடுத்துக்கலாம். அந்த ஒரு ஆப் வந்து நம்ம எல்லா ஃபெமிலியரா யூஸ் பண்ற வாட்ஸ்அப் ஆப் எடுத்துக்கலாம். இப்போ வாட்ஸ்அப் ஆப் எடுத்தோம்னா என்ன பண்ணுவோம் அப்படின்னு பாத்தீங்கன்னா, அந்த ஆப்ல வந்து எனக்கும் ஆப் இருக்கணும், நான் அனுப்புறவங்களுக்கும் வாட்ஸ்அப் ஐடி இருக்கணும். சரி, வாட்ஸ்அப் ஐடி இருக்குன்னு வச்சுக்கோங்களேன். இப்போ பிசிக்கலா நம்ம என்ன பண்ணுவோம், டச் பண்ணி டைப் பண்ணுவோம். சரிப்பா டைப் பண்ணல, நான் வாய்ஸ் ரெக்கார்ட் ஆஸ் யூஷுவல் வாய்ஸ் ரெக்கார்ட் கொடுக்குறோம். ஏதோ ஒண்ணு வி ஹாவ் டு என்னது பிசிக்கலி நம்ம வேலை கொடுக்குறோம். அப்ப பிசிக்கலி நம்ம வாய்ஸ் ரெக்கார்ட் பண்றதோ இல்ல நம்ம பிக்சரை போட்டோ எடுத்து அனுப்புறதோ டைப் பண்றது ஃபர்ஸ்ட் பிசிக்கல் லெவல் பிட் லெவல். அதுக்கப்புறம் இது என்ன பண்றோம், ஒரு செட்டா ஃப்ரேமா ஒன்னு கனெக்ட் பண்ணி எம்பி ஜிபி அப்படின்ற மாதிரி கனெக்ட் பண்ணி அனுப்புறோம் பாத்தீங்களா, தட் இஸ் செகண்ட் ஒன் இஸ் டேட்டா லிங்க் லேயர். இப்போ இதுல பாருங்க, ஃபர்ஸ்ட் பிசிக்கல் லேயரை பத்தி கொஞ்சம் டீட்டெயிலா பார்த்துருவோம். பிசிக்கல் லேயர் அப்படின்னும் போது என்ன, முதல்ல பிட்டை வந்து எல்லாத்தையும் ஒன்னா சேர்க்கும். தட் மீன்ஸ் பிட் சிங்க்ரனைசேஷன். என்ன எதை வச்சு ப்ரொவைட் பண்ணோம், கிளாக் வச்சு பண்ணோம். ப்ரொவைட் ஏ கிளாக் ஃபார் ஏ பிட் சிங்க்ரனைசேஷன். நெக்ஸ்ட் யாரு, பிட் ரேட் கண்ட்ரோல். பிட் ரேட் கண்ட்ரோல் அப்படின்னும் போது என்னது, நம்ம வந்து எவ்வளவு நேனோ செகண்டோ மைக்ரோ செகண்டோ என்ன பண்றோம். அப்ப இந்த கண்ட்ரோல் எப்படி இருக்கு, பிசிக்கல் டோபாலஜிக்குள்ள கொடுக்குறாங்க. பிசிக்கல் டோபாலஜில யாரு, பஸ் டோபாலஜி, ஸ்டார் டோபாலஜி, மெஷ் டோபாலஜின்னு கொடுக்குறோம். இதை எது மூலமா டிரான்ஸ்மிஷன் பண்றோம் அப்படின்னு பாத்தீங்கன்னா சிம்பிள், ஆஃப் டியூப்ளெக்ஸ், ஃபுல் டியூப்ளெக்ஸ். இப்ப சிம்பிள் டியூப்ளெக்ஸ்னா என்னது, ஒரே ஒரு வாட்டி தான் அனுப்ப முடியும். ஆஃப் டியூப்ளெக்ஸ் அப்படின்னும் போது என்னது, ஒரு ஆஃப் போச்சுன்னா நெக்ஸ்ட் ஆஃப் வராது. ஃபுல் டியூப்ளெக்ஸ்னா சென்டும் பண்ணலாம், ரிசீவிங் பண்ணலாம். பை த வே போத் சைடு வந்து நம்மளால இது பண்ண முடியும். அப்ப பிசிக்கல் ரொம்ப இம்பார்ட்டன்ட். நமக்கு வந்து ஆப்போசிட் கொஸ்டின்ஸ் கேட்கும்போது பிசிக்கல் லேயர்ல யாருன்னா ஹப், ரிப்பீட்டர், மோட் அண்ட் கேபிள்ஸ். இது மோடம் அண்ட் கேபிள்ஸ் இது மட்டும் தான் யாரு பிசிக்கலுக்கு வரும். அதே மாதிரி இதுல வந்து என்ன யூஸ் பண்றாங்க அப்படின்னு பாத்தீங்கன்னா பிட். பிசிக்கல்னாலே என்னது, பிட். ஓகேங்களா? இப்போ நம்ம நெக்ஸ்ட் என்ன போறோம், பிட்ல இருந்து யாருக்கு, பிசிக்கல்ல இருந்து யாருன்னா டேட்டா லிங்க் லேயர். பிசிக்கல் லேயர்ல இருந்து நம்ம அடுத்த லேயர் யார் கனெக்ட் ஆக போறோம், டேட்டா லிங்க் லேயர் கனெக்ட் ஆக போறோம். டேட்டா லிங்க் லேயர் அப்படின்னும் போது என்னன்னா ஃப்ரேமா செட் ஆகும். இப்ப நம்ம 0 1 செட் பண்ணிருக்கோம்லப்பா, இந்த 0 1 வந்து எந்த லேயர்ல இருக்கு, பிசிக்கல் லேயர்ல இருக்கா. இப்போ வந்து அடுத்து யாரு, டேட்டா லிங்க் லேயர்ல என்ன பண்ணுவாங்க அப்படின்னு பாத்தீங்கன்னா, செட் ஆஃப் ஃப்ரேம்ஸ் 10 11 0 10 11 0 இந்த மாதிரி ஃப்ரேம்ஸ் வந்து செட் பண்ணி அனுப்புறாங்க. என்ன ஒரு ஃப்ரேமிங் அப்படின்னு பாத்தீங்கன்னா, இது ஆர்டர்ல வரும். நமக்கே தெரியும் நல்லா 2 power 0, 2 power 1, 2 power 2, 2 power 3 இந்த மாதிரி தான் நம்ம கால்குலேஷன் பண்ணுவோம். 2 power 0 போது வேல்யூ 1, 2 power 2 2, 2 power 2 4, அடுத்து 4, அடுத்தது 8,
16, 32, 64 இந்த மாதிரி நமக்கு ஆர்டர்ஸ்ல தான் நமக்கு பிட் கால்குலேட் ஆகும். அப்போ இது செட் ஆஃப் ஒன் என்னது ஒரு ஃப்ரேம்ல தான் போகுது. இந்த செட் ஆஃப் ஃப்ரேம்ல போகும்போது என்ன ஆகும், செட் ஆஃப் அட்ரஸிங்ல மூவ் ஆகும். தட் இஸ் அ ஃப்ளோ கண்ட்ரோல். இப்போ இந்த இடத்துல பாத்தீங்கன்னா கண்டிப்பா வந்து எரர் மிஸ்மேட்ச் ஆகும். இப்போ 0 1 1 1 0 0ன்னு போக வேண்டிய இடத்துல இப்ப இதே வந்து 1 0 0 1 1 1 1 இந்த மாதிரி மாறி போச்சுன்னா கன்ஃபார்மா என்ன ஆகும், இந்த இடத்துல எரர் கிரியேட் ஆகும். அப்ப எனக்கு இந்த மாதிரி எரர் கிரியேட் ஆகாம இருக்கிறதுக்கு நான் யாரை யூஸ் பண்ணுவேன், மேக் அட்ரஸ் யூஸ் பண்ணுவேன், இல்ல பிரிட்ஜ் ஸ்விட்ச் என்ஐசி கார்ட்ஸ் யூஸ் பண்ணுவோம். என்ஐசி கார்டு அப்படின்னும் போது என்ன, நெட்வொர்க் இன்டர்ஃபேஸ் கார்டு. இது எல்லாமே எங்க யூஸ் பண்றோம், டேட்டா லிங்க் லேயர். அதே மாதிரி என்னது, எரர் ஃப்ரீ டிரான்ஸ்ஃபர்மேஷனுக்கு யூஸ் பண்றாங்க. இப்போ பிசிக்கல் லேயருக்கு யாரு, பிட். டேட்டா லிங்க் லேயருக்கு யாரு, ஃப்ரேம். ஓகேங்களா? அப்போ இந்த மாதிரி மேக் அட்ரஸ் வச்சு கனெக்ட் பண்றோம். அப்ப இந்த கனெக்ஷன் எங்க இருந்து நமக்கு வருது அப்படின்னு பாத்தீங்கன்னா, பிசிக்கல் லேயர்ல இருந்து டேட்டா லிங்க் லேயர். டேட்டா லிங்க் லேயர்ல இருந்து அடுத்த லேயர் யாரு, நெட்வொர்க் லேயர். நெட்வொர்க் லேயர்னும் போது இப்ப நான் ஏற்கனவே சொல்லியிருக்கேன், நான் பிசிக்கலா நான் வாட்ஸ்அப்ல மெசேஜ் டைப் பண்றேன் அப்படின்னு சொன்னேன். இப்போ மெசேஜ் டைப் பண்ணதுக்கு அப்புறம் நான் என்ன பண்ண போறேன், அந்த டைப் பண்ணதை வந்து யாருக்கு அனுப்புறனோ அவங்களுக்கு செட் பண்ணுவோம். அதுக்கப்புறம் என்ன பண்ணுவோம், டேட்டாவை ஆன் பண்ணுவோம். டேட்டா ஆன் பண்ணோன்னு என்னது, நெட்வொர்க்ல டிரான்ஸ்ஃபர் பண்ணுவோம். இப்போ நீங்க வந்து நெட்வொர்க் வந்து ஃபர்ஸ்ட் சிம்ல வச்சிருக்கீங்களா, செகண்ட் சிம்ல வச்சிருக்கீங்களா? சரி, நான் ஃபர்ஸ்ட் ஸ்கிம்னா அந்த ஃபர்ஸ்ட் சிம்ல வந்து டேட்டா இருந்ததுன்னா அந்த டேட்டா டிரான்ஸ்ஃபர் பண்ணி டிரான்ஸ்போர்ட்ல அனுப்புறேன். டிரான்ஸ்போர்ட் அனுப்புறோம், என்ன கம்யூனிகேஷன். இப்போ என்கிட்டயும் இருக்கணும் என்னது வாட்ஸ்அப் ஐடி, நான் அனுப்புறவங்களுக்கும் வாட்ஸ்அப் ஐடி இருக்கும். அப்ப லைக் பிரசன்டேஷன் வந்து வாட்ஸ்அப்ல போகும்போது அப்ளிகேஷன் ஆத்தென்டிகேஷன்ல அவங்க போகுது. தட் இஸ் அப்ளிகேஷன் லேயர் அப்படின்னும் போது பாருங்க, சிம்பிள் மெயில் டிரான்ஸ்ஃபர் ப்ரோட்டோகால், எஸ்எம்டிபி இஸ் சிம்பிள் மெயில் டிரான்ஸ்ஃபர் ப்ரோட்டோகால். கிளியா? இப்ப பார்க்கும்போது நெட்வொர்க் லேயர். இப்ப யார் பார்த்தோம், ஃபர்ஸ்ட் யார் பார்த்தோம், பிசிக்கல் லேயர். பிசிக்கல் லேயரோட ஸ்ட்ரீம் பார்க்கும்போது பிட். டேட்டா லிங்க் லேயர் அப்படின்னு பார்க்கும்போது ஃப்ரேம். ஏன் இந்த பாயிண்ட் நான் இப்போ என்ன சொல்றேன் அப்படின்னு பார்த்தீங்கன்னா, இதை வச்சுதான் நம்ம என்ன பண்ணுவோம், நெட் எக்ஸாம்லயோ செட் எக்ஸாம்லயோ நம்ம வந்து கண்டுபிடிக்க முடியும், 4 ஆப்ஷன்ல எது அப்படின்றத கண்டுபிடிக்கிறதுக்காக. நெக்ஸ்ட் யார், இப்ப பாத்தீங்கன்னா பிசிக்கல் லேயர்ல யாரு, ஹப், ரிப்பீட்டர் இதெல்லாம் யூஸ் பண்ணாங்களா. இதே வந்து டேட்டா லிங்க் லேயர்ல யாரு, மேக் அட்ரஸ், என்ஐசி கார்ட்ஸ் இதெல்லாம் வந்து யார்கிட்ட யூஸ் பண்ணியிருக்கோம், டேட்டா லிங்க் லேயர். இப்ப பாருங்க நெட்வொர்க் லேயர். நெட்வொர்க் லேயர் அப்படின்னும் போது யாரு, ரவுட்டர். இது இந்த ரவுட்டரிங் அட்ரஸ்ல இருந்து நம்ம எப்படி யூஸ் பண்ணுவோம் அப்படின்னு பாத்தீங்கன்னா, ஐபிவி அட்ரஸ் யூஸ் பண்ணுவோம். ஒன்னு IPv4, இன்டர்நெட் புரோட்டோகால் வெர்ஷன் 4 ஆர் IPv6. இது ரெண்டுத்துல யாருன்னா யூஸ் பண்ணுவோம். அப்ப இதுல IPv4 அண்ட் IPv6 யூஸ் பண்றது யாரு, ரவுட்டர் அண்ட் ஐபிவி அட்ரஸ் யூஸ் பண்றோம். இது எங்க, நெட்வொர்க் லேயர்ல யூஸ் பண்றோம். அடுத்தது நெட்வொர்க் லேயர்ல இருந்து அடுத்த லேயர் யாரு, டிரான்ஸ்போர்ட் லேயர். டிரான்ஸ்போர்ட் லேயர் அப்படின்னும் போது என்ன அப்படின்னு பாத்தீங்கன்னா, டிசிபி, டிரான்ஸ்மிஷன் கண்ட்ரோல் புரோட்டோகால். அடுத்தது யூடிபி, யூசர் டேட்டாகிராம் புரோட்டோகால். இது ரெண்டு தான் இங்க முக்கியமா ஒர்க் ஆகுது. இப்ப இந்த ரெண்டுமே என்னன்னா, ஒன்னு ரிலேபிள், ஒன்னு அன்ரிலேபிளா இருக்கும். இப்போ டிசிபி அப்படின்னும் போது என்ன யூஸ் ஆகும் அப்படின்னு பாத்தீங்கன்னா, நம்ம செட் ஆஃப் இன்ஸ்ட்ரக்ஷனை வந்து கரெக்டா ஃபிகர் ஆகும். யூடிபி அப்படின்னும் போது என்னது, அந்த மாதிரி செட் ஆஃப் இருக்காது. நம்ம எவ்வளவு டேட்டாஸ் அனுப்புறோமோ அந்த டேட்டாஸ்க்கு ஏற்ற மாதிரி அனுப்பும். அதனாலதான் யூசர் டேட்டாகிராம் புரோட்டோகால், இது டிசிபி டிரான்ஸ்பர். அப்போ டிசிபி வந்து பாத்தீங்கன்னா மோர் ரிலேபிலிட்டியா இருக்கும். யூடிபி வந்து அன்ரிலேபிளா இருந்தாலும் ஃபாஸ்ட் க்ரோயிங்கா இருக்கும். அப்ப இந்த இடத்துல யாரு, டிரான்ஸ்போர்ட் லேயருக்கு அப்படின்னு பார்க்கும்போது பாத்தீங்கன்னா கேட்வே. இப்ப இந்த இடத்துல கேட்வேல இருந்து என்ன பண்ணும், டேட்டாஸ் வந்து டிரான்ஸ்மிட் பண்ணும். அடுத்தது செக்ஷன் லேயர். செக்ஷன் லேயர்ன்றது என்னது, டிரான்ஸ்போர்ட் லேயர்ல இருந்து வர லேயர்ஸ்ல கம்யூனிகேஷன் செக்ஷன் தான் யூஸ் பண்றது. அப்ப இந்த இடத்துல என்னது, சிங்க்ரனைசேஷன், செக் பாயிண்டிங் இது எல்லாமே எங்க யூஸ் பண்ணுவோம் அப்படின்னு பாத்தீங்கன்னா, டயலாக் கண்ட்ரோல் இதெல்லாம் வந்து செக்ஷன் லேயர்ல யூஸ் பண்ணுவோம். அடுத்தது பாத்தீங்கன்னா பிரசன்டேஷன் லேயர். என்கிரிப்ஷன், டீக்ரிப்ஷன் ஒர்க் எல்லாமே எங்க, கம்ப்ரெஷன் இது எல்லாமே எங்க யூஸ் பண்றோம் அப்படின்னு பாத்தீங்கன்னா, பிரசன்டேஷன் லேயர்ல யூஸ் பண்ணுவோம். டேட்டா என்கிரிப்ஷன், என்கோடிங், டேட்டா கம்ப்ரெஷன் இது எல்லாமே எங்க யூஸ் பண்றோம் அப்படின்னு பாத்தீங்கன்னா, பிரசன்டேஷன் லேயர். அந்த ஃபைனலி அப்ளிகேஷன் லேயர். அப்ளிகேஷன் லேயர் அப்படின்னு பார்க்கும்போது என்னது, HTTP, FTP, ஃபைல் டிரான்ஸ்ஃபர் புரோட்டோகால், ஹைப்பர் டெக்ஸ்ட் புரோட்டோகால், அடுத்தது சிம்பிள் மெயில் டிரான்ஸ்ஃபர் புரோட்டோகால், இமெயில், ஃபைல் டிரான்ஸ்ஃபர், ரிமோட் ஆக்சிங் இது எல்லா வெப் ப்ரௌசிங் எல்லாமே யாரு, அப்ளிகேஷன் லேயர். இப்போ இந்த லேயர்ஸ்ல இருந்து பாத்தீங்கன்னா, நான் சொன்ன கீ பாயிண்ட் எல்லாம் தனியா எடுத்து வச்சு பாத்தீங்கன்னா மேட்ச் ஆகும். நெக்ஸ்ட் வீடியோல நம்ம வந்து இதோட கொஸ்டின் ஆன்சர் லாஸ்டா வந்து டிசம்பர் 2023 வரைக்கும் என்ன கொஸ்டின்ஸ் போட்டிருக்காங்களோ அதை நெக்ஸ்ட் வீடியோல
Thank you. Please subscribe my channel.